ஹாய் வணக்கம் ஆசிரியர் பெருமக்களே. டிஎன்-டெட் 2026 தேர்வுக்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இதில் ஏற்கனவே பணியில் இருக்கிற ஆசிரியர்கள் விண்ணப்பிக்கிறப்போ மிக முக்கியமாக தேவைப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்னா அது சர்வீஸ் சர்டிஃபிகேட், அதாவது பணிச்சான்றிதழ் அனெக்ஷர் 1ன்னு போட்டிருப்பாங்க. இதை நீங்கள் நோட்டிஃபிகேஷன்லேயே பார்க்கலாம். அந்த டாக்குமெண்ட்டில் கடைசி படிவமாக இது இருக்கும். இதை எப்படி சரியாக ஃபில் பண்ணுறது, எந்த இடத்துல எதை எழுதணும், முக்கியமாக டிஇஓ பிஇஓ கையெழுத்து வாங்குறதுல நீங்கள் என்ன கவனிக்கணும், இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் உங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக கேளுங்க. டிஆர்பி வெளியிட்டிருக்க அந்த அனெக்ஷன் ஃபார்ம் நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. இப்போ ஒவ்வொரு காலமும் எப்படி ஃபில் பண்ணணும் தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட் நேம் ஆஃப் த டீச்சர், முதல்ல உங்கள் நேமு. தயவு செஞ்சு ரன்னிங் லெட்டரெல்லாம் எழுதாதீங்க. ஆங்கில பெரிய எழுத்துக்கள் கேபிட்டல் லெட்டர்ஸில் மட்டும் தெளிவாக எழுதணும். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஏஜ், உங்களுடைய பிறந்த தேதியை நாள் மாதம் வருஷம்னு சரியாக மென்ஷன் பண்ணணும். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய தற்போதைய வயது என்னன்ட்டு மென்ஷன் பண்ணணும். மூணாவது நேம் ஆஃப் த போஸ்ட் ஹீல்டு நவ். இப்போது நீங்கள் என்ன பதவியில் இருக்கீங்களோ, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிடி டீச்சராக இருந்தால் பிடி அசிஸ்டன்ட் மேக்ஸின் ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை இடைநிலை ஆசிரியராக இருந்தால் செகண்டரி கிரேட் டீச்சர்னு மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் ஜாயினிங் இந்த ப்ரெசன்ட் போஸ்ட், இப்போ பார்க்குற இந்த வேலையில் அல்லது இந்த பள்ளியில் நீங்கள் என்னைக்கு சேர்ந்தீங்க அந்த தேதியை கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் இனிஷியல் அப்பாயின்மெண்ட், இது ரொம்ப முக்கியம். நீங்கள் முதலாக எப்போ ஆசிரியர் பணியில் சேர்ந்தீங்க அந்த தேதியை இங்கே மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த போஸ்ட் டியூரிங் இனிஷியல் அப்பாயின்மெண்ட், மேலே சொன்னால் அந்த முதல் வேலையில் நீங்கள் சேர்றப்போ உங்கள் பதவி என்னவா இருந்துச்சு. ஒருவேளை நீங்கள் எஸ்ஜிடியாக சேர்ந்து இப்போ பிடியாக மாறி இருக்கலாம். ஸோ சேரும்போது என்ன பதவியோ அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஏழாவது டேட் ஆஃப் ரெகுலரைசேஷன், உங்கள் பணி எப்பொழுது வரன்முறை அதாவது ரெகுலரைஸ் செய்யப்பட்டதோ அந்த தேதியை அரசு உதவிபெறும் பள்ளி ஆசிரியர்கள் இங்கே மென்ஷன் பண்ணியாகணும். அதுக்கப்புறம் ஒர்க்கிங் டிபார்ட்மெண்ட், நீங்கள் எந்த துறை கீழே வரீங்க, பள்ளி கல்வித்துறையா, அதாவது ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டா, இல்லை ஆதி திராவிட நலத்துறையா, இல்லை உதவி பெறும் பள்ளியா, இதில் எதுன்ட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் ஒர்க்கிங் இன் கவர்மெண்ட் எய்டட் ப்ரைவேட், இது சிம்பிள் தான். நீங்கள் அரசு பள்ளினா கவர்மெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள், உதவி பெறும்னா எய்டுன்னு மென்ஷன் பண்ணுங்கள், தனியார்னா ப்ரைவேட்டுன்னு மென்ஷன் பண்ணுங்கள். இதில் எதுவாக கரெக்டாக டிக் பண்ணுங்கள், இல்லை எழுதுங்க. அதுக்கப்புறம் ஃபுல் டைம், கன்சாலிடேட்டட், அப்புறம் பார்ட் டைம். நீங்கள் காலமுறை ஊதியம் அதாவது டைம் ஸ்கேல் வாங்குறீங்கன்னா ஃபுல் டைம் மென்ஷன் பண்ணுங்கள். தொகுப்பூதியமாக இருந்தால் கன்சாலிடேட் மென்ஷன் பண்ணுங்கள். பார்ட் டைமாக இருந்தால் பார்ட் டைம் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த ஸ்கூல் வித் அட்ரஸ், உங்கள் பள்ளியுடைய பெயர் முழு முகவரியும் பின்கோடுடன் கரெக்டாக தெளிவாக மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒர்க்கிங் டிஸ்ட்ரிக்ட், நீங்கள் வேலை பார்க்குற மாவட்டம் எதுவோ கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்கூல் யூடிசி கோடு, உங்கள் பள்ளிக்கான 11 இலக்க யூடைஸ் நம்பரை பிழை இல்லாமல் கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன், உங்கள் கல்வி தகுதி என்ன, அதாவது டிப்ளமோ இன் டெக்னிக்கல் எஜுகேஷன் முடிச்சிருக்கீங்களா, இல்லை பிஎடா, மேஜர் சப்ஜெக்ட் என்னவோ கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டீச்சர்ஸோடைய எம்ஏஎஸ் ஐடி நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். இது எல்லா ஆசிரியர்களுக்கும் பார்த்தீங்கன்னா கட்டாயம். உங்களுடைய தனிப்பட்ட 8 இலக்கு எம்ஏஎஸ் ஐடியை கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் எம்ப்ளாயி ஐடி, இது அரசு அப்புறம் எய்டட் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு மட்டும் உங்கள் சம்பள சீட்டில் இருக்கிற அந்த ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் நம்பரை எழுதுங்க. தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு இது தேவையில்லை. இதை என்ஏ அதாவது நாட் அப்ளிகேபிள் மென்ஷன் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கீழே லெஃப்ட் சைடில் சிக்னேச்சர் ஆஃப் டீச்சர்னு இருக்கும், அங்கே நீங்கள் கையெழுத்து போடுங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் பிரின்சிபல் கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கினா போதும். அதுக்கப்புறம் ஸ்கூலுடைய முத்திரையை ஸ்கூலுடைய சீல் கரெக்டாக வைக்கணும். ஸோ கடைசியாக கீழே பார்த்தீங்கன்னா கவுண்டர் சைன்டு பை டிஓ பிஇஓ அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். அங்கே உங்கள் மாவட்ட கல்வி அலுவலர் டிஓ அல்லது வட்டார கல்வி அலுவலர் பிஇஓ அவங்கக்கிட்ட ஒரு மேலொப்பம் வாங்கணும், அதாவது கவுண்டர் சைன் வாங்கணும். தனியார் பள்ளி ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா டிஓ கிட்டேயும், தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள்லாம் பிஓ கிட்டேயும் இது கண்டிப்பாக வாங்கணும் சொல்லியிருக்காங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணுறப்போ சில முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்கணும். அடித்தல் திருத்தல் கூடாது. இந்த சான்றிதழில் நீங்கள் அடித்தல் திருத்தல் பண்ணக்கூடாது, ஒயிட்னரெலாம் யூஸ் பண்ணக்கூடாது. அடித்தல் திருத்தல் எதுவும் இல்லாமல் கரெக்டாக எழுதுங்க, ஒரே வாட்டி தெளிவாக எழுதுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் இந்த டிஓ ஆஃபீஸ் கிட்ட கூட்டம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே கரெக்டாக ரெடியாக ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. கையெழுத்து வாங்குறது சீக்கிரமாக வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கேன் சைஸு, அதாவது நீங்கள் ஃபில் பண்ண ஃபார்மை ஸ்கேன் செய்கிறப்போ அது பிடிஎஃப்பில் இருக்கணும். சைஸ் பார்த்தீங்கன்னா 250 கேபியிலிருந்து 300 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எழுத்துக்கெல்லாம் மங்கலாக இல்லாமல் தெளிவாக இருக்கட்டும் பார்த்துக்கோங்க.
அதுக்கப்புறம் ஜெராக்ஸ் காப்பி வந்து ஒரு 2 வச்சுக்கோங்க. கண்டிப்பா அது ஃப்யூச்சர்ல வந்து கவுன்சிலிங் போறப்போ கேட்பாங்க. ஒரிஜினல் பத்திரமா சேஃபா வைங்க. கவுன்சிலிங் போறப்போ கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ டீச்சர்ஸ்லாம் தகவல வந்து பயன்படுத்தி பிழை இல்லாம ஃபில் பண்ணுங்க. தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க் யூ நண்பா நண்பீஸ்.